பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க தாங்க அவங்க சொன்ன வாக்க காப்பாற்ற மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்றேங்க, நான் ஒருத்தனுக்கு சொல்லியிருந்தேன், நான் இந்த டைம்ல உங்களுக்கு நான் கால் பண்றேங்க, உங்களுக்காக நான் பிரேயர் பண்றேங்கன்ட்டு. ஆனா நான் உங்களுக்கு காலும் பண்ணல, நான் பிரேயரும் பண்ணல. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சுன்னா என்னோட வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க அவங்க வாக்கு தராங்க, ஆனா அவங்க வாக்க காப்பாற்ற மாட்டாங்க. நான் என்னையே சேர்த்து தான் சொல்றேன். ஆனா ஏசப்பா நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயமா அதை செய்வாருங்க. ஏன்னா தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு அது நிச்சயமா நடக்கும் தான் ஏசப்பா சொல்றாரு. அப்ப நம்ம எவ்வளவு ஏசப்பா கிட்ட வெயிட் பண்றோமோ நிச்சயமா பெற்றுக்கொள்ள தான் போறோம். நம்ம சோர்ந்து போகவே தேவையில்ல. நம்ம பொறுமையா இருந்தோம்னா ஏற்ற காலத்துல அது அறுக்கதான் போறோம். இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த காரியத்தை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்யற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டாங்க. நிச்சயமா அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு மேரேஜ் நடக்கலாம் கவலைப்படுறீங்களா, கடன் பிரச்சனைல இருக்கீங்களா, வீடு கட்ட முடியல கஷ்டத்துல இருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் இருக்கா, வேலையே இல்லையா, ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கீங்களா, உங்க பிரச்சனை உங்க சூழ்நிலை எல்லாமே மாற போகுதுங்க. கர்த்தர் மேல விசுவாசத்தோட இருங்க, அவர் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.